அனைவருக்கும் வணக்கம் மக்களே. மதுரையில முகாமிட்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று மதுரையை சுற்றி பார்த்திருக்கின்றார். அவர் சுற்றி பார்த்ததை ரோட் ஷோ என்று திமுக கட்சியில விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இது விளம்பர வெளிச்சத்திலே நடைபெறுகிற ஆட்சி என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். விளம்பர வெளிச்சமில்லை என்று சொன்னால் எப்போதும் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கும் என்பதும் இந்த மக்களுக்கு தெரியும். ஆகவே மதுரையை சுற்றி பார்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கான அந்த விவரங்களை நிச்சயமாக உங்களுக்கு அதிகாரிகள் கொடுத்திருப்பார்கள், அல்லது நீங்கள் மக்கள் மீது உள்ள அக்கறையில அதை பற்றியெல்லாம் விவரம் தெரிந்திருப்பீர்கள். இருந்த போதிலும் மதுரைக்கு வந்திருக்கிற உங்களுடைய கவனத்திற்கு மதுரை மக்கள் எதிர்பார்ப்பை பிரதான எதிர்கட்சியாக மாண்புமிகு புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மதுரைக்காக வாரி வாரி வழங்கிய திட்டங்கள், இந்த மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல தென் மாவட்ட மக்களுக்காகவே வாரி வாரி வழங்கிய திட்டங்கள், இவையெல்லாம் நீங்கள் அறிந்த ஒன்றுதான். அறிந்த போதும் இப்போது மதுரைக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்களிடத்துல மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை பத்திரிகைகள் இன்றைக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. உங்களிடத்துல பல்வேறு தகவல்கள் வந்திருந்தாலும் கூட உங்களுடைய கவனத்திற்கு மக்கள் மீது அக்கறையோடு மதுரை மக்களுடைய வளர்ச்சிக்காக, மதுரை மக்களுடைய எதிர்பார்ப்பாக நீங்கள் செய்ய தவறியதை உங்களுடைய கவனத்திலே கொண்டு வருவது எதிர்கட்சியுடைய பிரதான கடமை என்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுத்துச் சொல்லியும் கூட இன்னும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை. ஆகவே மதுரையிலே முகாமிட்டு இருக்கிற முதலமைச்சர் அவர்களை இப்போது உங்கள் கவனத்தில் கொண்டு வருகிற இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்வருவீர்களா என்று மதுரை மக்களுடைய எதிர்பார்ப்பு. முல்லை பெரியாறு, இதை நான் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தொடர் சட்ட போராட்டம் நடத்தி 152 அடி உயர்த்தினால் தென் மாவட்டங்களுடைய 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை. ஆனால் அதில் இதுவும் கல்லை போட்டது போல நீங்கள் எதுவும் வாய் திறக்கவில்லை. ஆனால் அந்த கேரளா அரசு புதிய அணை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். ஆகவே முதல்வர்களே, இது தென் மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை என்பதை நீங்கள் சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதே போல தொழில் வளர்ச்சிக்காக, இந்த தென் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சிக்காக அம்மா அவர்கள் மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் பொருளாதார சாலை உருவாக்கினார்கள். அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான பல்வேறு பணிகள் நடைபெற்ற போது கூட தற்போது உங்கள் அரசிலே அது கிடப்பிலை போடப்பட்டிருக்கிற என்கிற கவலை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. முதல்வர் அவர்களே, இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும், அதே போன்று வைகை நிதியை பாதுகாப்பதற்கும் வைகை நிதி பாதுகாப்பு சாலை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதல்வராக இருக்கிற போது அதை கொண்டு வந்தார்கள். அது இன்னும் ஒரு பகுதி மட்டும், ஒரு சிறு பகுதியாக மாநகராட்சி பகுதியில அந்த இணைப்பு சாலைகள் கிடப்பிலை போடப்பட்டிருக்கிறது. அதை மாண்பு முதல்வர் அவர்கள் கவனத்திலே கொள்வாரா என்று சொல்லி, அதே போல மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருக்கிற போது வாரணாசி, டெல்லி இந்திரா காந்தி பன்னாட்டு விமான நிலையம், அதே போல மும்பை டெர்மினல் 2, சண்டிகர் சர்வதேச விமான நிலையங்களே, சர்வதேச விமான நிலையங்கள் சுரங்கப்பாதை முறையில ஒரு விரிவாக்கம், அதாவது ஓடுதல விரிவாக்கப்பட்டு அது தற்போது சிறப்பாக மக்கள் வரவேற்போடு செயல்பட்டு வருகிறது. அதை முன்மாதிரியாக கொண்டு மாண்புமிகு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த மதுரை விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக இது வரப்பிரசாதமாக, தென் மாவட்டத்திற்கே ஒரு வரப்பிரசாதமாக இந்த சுரங்கப்பாதை விமான தளம், மேலே ஓடுதளம், விமான ஓடுதளம், சுரங்கப்பாதை போக்குவரத்து என்பதை அதற்கான நிதி ஒதுக்கீடு, மத்திய அரசினுடைய அனுமதி என்ற திட்ட செயல்பாடுகள்லாம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் ஆட்சி அமைத்ததுடன் நீங்களும் அதற்கு ஒப்புதல் கொடுத்து அறிவிப்பெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த திட்டம் கிடப்பிலை போடப்பட்டு மாற்று திட்டமாக 9 கிலோமீட்டர் சுற்றளவில் மீண்டும் சுற்றி வருகிறோம் என்று சொல்லி அது கிடப்பிலை போடப்பட்டு அந்த விமான நிலைய விரிவாக்கமும் அது நில எடுப்பு என்றாலும் சரி 4 ஆண்டுகளில் கிடப்பிலை போடப்பட்டிருப்பதாக மக்கள் வருத்தப்படுகிறார்கள். ஆகவே மாண்புமிகு புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அந்த சுரங்கப்பாதை, அந்த போக்குவரத்து, மேலே விமானத்தளம் விரிவாக்க ஓடுதளம், மதுரை விமான நிலைய ஓடுதள விரிவாக்க பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று திருமங்கலம் ரயில்வே மேம்பாலம், அதுவும் அந்த பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். அதே போல தென் மாவட்டத்தினுடைய நுழைப்பகுதியாக இருக்கிற கப்பலூர் சுங்கச்சாவடி, அதை தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் வழங்கினீர்கள், அதை நீங்கள் அகற்றுவதற்கு மத்திய அரசோடு நீங்கள் அந்த முன்னுரிமை அடிப்படையிலே கொடுக்க வேண்டும். அதே போல் லோயர் கேப்ல இருந்து 40 ஆண்டு காலம் மதுரை மக்களுக்கு குடிநீர் பஞ்சம் இல்லாமல் கூட்டு குடிநீர் திட்டத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள்
மன்னாதி மன்னன் எம்ஜிஆர் அவர்கள் 100ஆண்டு விழாவிலே அறிவித்து அதற்கான நிதி ஒதுக்கீடு கொடுத்து அரசாணை வெளியிட்டு அடிக்கல் நாட்டி அந்த பணிகளும் இன்னும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர காலதாமதமாகிறது. அதே போல வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மதுரையை தூங்கா நகரமாக விழித்து அரசாட்சி செய்கிற அருள்மிகு அன்னை மீனாட்சி திருக்கோயிலிலே வீர வசந்தராயர் அந்த மண்டபம் அந்த பணி, அந்த மராமத்து பணி, சீரமைப்பு பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதே போல அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய கும்பாபிஷேக பணிகளையும் அதை முறையாக அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல தென்கால் கண்மாய் சாலையில இன்றைக்கு அறிவிப்பிலே திமுகவுடைய தேர்தல் அறிவிப்பில் 525 வாக்குறுதிகள், நீட் தேர்வு ரத்து போன்றவை எல்லாம் கிடப்பிலே கிடக்கிறது. அது ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மதுரை வேளாண்மை பல்கலைக்கழகம், வேளாண்மை கல்லூரி மதுரையில் இருக்கிறது, வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிவிக்கப்படும் என்று சொன்னீர்கள். அது இன்னும் அதற்கான முன்னெடுப்பு எடுக்கவில்லை. புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த அரசு ராஜாஜி மருத்துவமனையில நமக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டிக்கான புதிய வளாகம், அதே போல நவீன ஆபரேஷன் கொண்ட அந்த இதெல்லாம் கொடுத்திருந்தார்கள். அதுவும் கிடப்பில அதையெல்லாம் இன்னும் முழுமையான பயன்பாட்டுக்கு வந்ததா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை தென் மாவட்ட மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருந்தது. அது மத்திய அரசு இப்போது மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் பாரத பிரதமரை அழைத்து வந்து ஒரு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த பணிகளை எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்வதற்கோ அல்லது அதை பார்ப்பதற்கோ உங்களுக்கு நேரம் இல்லை என்பதுதான் நமக்கு தெரிகிறது. அதே போல திருமங்கலத்தினுடைய மருத்துவமனை நேற்று கூட அந்த மருத்துவமனையினுடைய அவசர சிகிச்சை பிரிவில மேற்கூரையில இடிஞ்சு விழுந்திருக்கிறது. தெய்வாசுரமாக அங்கே நோயாளி இல்லாத காரணத்தினாலே அது தப்பிக்கப்பட்டிருக்கு. ஆகவே திருமங்கலம் அரசு மருத்துவமனையை சீரமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடுகள் வழங்க வேண்டும். அதே போல மதுரை புதூர் சிப்காட்டிலே பயன்பாடு இல்லாமல் மூடிய கிடக்கிற பல கோடி மதிப்பிலான ஒருங்கிணைந்த வேளாண்மை விற்பனை வணிக வளாகம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். மதுரை ஆழ்வார்புரம் வைகை ஆற்றில கலக்கும் பந்தல்குடி கால்வாய் நேற்று கூட உங்கள் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனையின் பேரில் திரைச்சீலை அமைத்திருந்தார்கள். மக்கள் விமர்சனத்துக்கு ஆளானதுக்கு பிறகு இரவோடு இரவாக நீங்கள் சென்று ஆய்வு செய்திருக்கிறீர்கள். ஆகவே கழிவுநீர் கால்வாய், அந்த பந்தல்குடி கால்வாய் கழிவுநீர் வைகை நதியிலே கலப்பதை தடுத்து நிறுத்தி சீரமைக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு பாழாகி கொண்டிருக்கின்ற வைகை நதியை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க முன்வருவாரா? ஏனென்றால் பல இடங்களில் குடியிருப்பினுடைய கழிவு நீர்கள் வைகை நதியில பயன்படுகிறது. அது அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். அதை சீர்படுத்த வேண்டும். அதே போல செயல்படாத குட்லாங்கல்பட்டி அருவி, ஏன்னா மதுரையில இருக்கிறது ஒரே ஒரு அருவி, அது செயல்படாம இருக்கிறது மதுரை மக்களுக்கு ஒரே ஒரு அருவி தான். ஆண்டுதோறும் வனத்துறை சுற்றுலாத்துறை நிதி ஒதுக்குவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கான நிதி ஒதுக்கியதாக நமக்கு இன்னும் தெரியவில்லை. அது கிடப்பிலே தான் இருக்கிறது. ஆகவே மதுரை வைகை ஆற்றில 64 இடங்களிலே நமக்கு அறிந்த வகையில 64 இடங்களிலே மாநகராட்சி அந்த குடியிருப்பு பகுதிகளுடைய கழிவு நீர் கலக்கிறது. பந்தல்குடி கழிவு நீர் போல 64 இடங்கள்ல கலக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு காணுவதெல்லாம் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வைகை நதி பாதுகாப்பு சாலை அமைத்தார்கள். அதே போன்று கழிவு நீர் ஆற்றுக்குள் வெளியேறுவதை நிரந்தரமாக தடுப்பதற்கு மாநகராட்சியில திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். அதே போன்று நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த கடந்த ஆண்டு வைகை பெரியார் நீர் கணிசமாக இருந்தும் 58 கால்வாயில கடந்த ஆண்டு நீங்கள் நீர் திறந்து விடப்படவில்லை. அந்த மக்களுடைய கோரிக்கை என்னவென்றால் உபரியாக கிடைக்கும் நீரினை ஆண்டுதோறும் திறக்கும் வகையில நிரந்தர அரசாணை அது மாண்புமிகு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அதற்கான ஏற்பாடு செய்த போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதில் 1-2 கிராமங்கள் எல்லாம் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் கருத்திலே கொண்டு முதல்வர் அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அதே போல மதுரை பைபாஸ் ரோட்டில அந்த வாரச்சந்தை நடத்த போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத வகையில அந்த இடத்தை தேர்வு செய்து அதற்கான இடம் ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்பது மதுரை மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில 7.4 ஏக்கர் அமைந்துள்ள பெரியார் பஸ் ஸ்டாண்டு அது மதுரையினுடைய கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களாக திறக்கப்படாமல் இருக்கிறது. பல அதற்கான அந்த நடவடிக்கைகளை இந்த அரசு முன்வர வேண்டும். அதிமுக ஆட்சியில மேம்பால பணிகளை விரிவுபடுத்தப்பட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. தற்போது அதெல்லாம் உதாரணத்துக்கு கோரிப்பாளையம் மேம்பாலம், அதே போல மேலப்படை மேம்பாலம், அதே போல தெற்குவாசல் பகுதியில் உள்ள அந்த பாலத்தை அகலப்படுத்த வேண்டும். இதெல்லாம் கோரிக்கையாக இருக்கிறது. இது எல்லாமே அதிமுக ஆட்சியில் அறிவித்ததுதான். அதையெல்லாம் நீங்கள் தற்போது அடிக்கல் நாட்டி அதை பணிகள் நடைபெறுவதை விரைவுபடுத்த வேண்டும். அதே போல மதுரை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் 11,378 கோடியில மெட்ரோ ரயில் திட்டம், மதுரை மெட்ரோ ரயில் திட்டம்
திருமங்கலம் முதல் திருமங்கலம் தொகுதி முதல் ஒத்தக்கடை வரை 32 கிலோமீட்டர் வருது. இந்த நெரிசலுக்கு, மதுரையினுடைய போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணுவதற்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு போதிய நிதி ஒதுக்கி செய்ய வேண்டும் என்ற மாநில அரசு அதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல தெற்பாசல் முதல் விமான நிலையம் வரை அந்த ரோட்டை 4 வழி சாலையாக விரிவுபடுத்துகிற பணி அதற்கு விரைவுபடுத்த வேண்டும். கிடப்பிலை போடப்பட்டுள்ள திருமங்கலம் புதிய பேருந்து நிலையம் அந்த தொகுதி மக்கள் அது ஏற்கனவே அதற்கான அரசாணை எல்லாம் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதே போல இழுபறியாக இருக்கிற இந்த உசிலம்பட்டி பேருந்து நிலையம் அதெல்லாம் கிடப்பிலை கிடக்கிறது. இதையெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் என்று அறிந்த ஒன்றுதான் மதுரை மக்களுடைய எதிர்பார்ப்பு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மதுரைக்கு வந்து இந்த கப்பலூர், மேலூர்ல இருந்து கப்பலூர் 27 கிலோமீட்டர் 4 வழி சாலையை மாற்றினார்கள். வைகை நதி பாதுகாப்பு சாலை கொடுத்தார்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கொடுத்தார்கள், வட்டாட்சியர் அலுவலகம் கொடுத்தார்கள், கோட்டாட்சியர் அலுவலகம் கொடுத்தார்கள், புதிய வட்டங்களை கொடுத்தார்கள், கோட்டங்களை கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் வந்து 58 கால்வாயிலே தண்ணீரை திறந்து விட்டார்கள். அதே போல மக்களுக்கு தேவையான ஒருபோக பாசனம், இருபோக பாசனுக்கு தண்ணீரை திறந்து விட்டார்கள். தற்போது விவசாயிகள் போராடித்தான் அந்த உரிமையை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பது முதல்வர் அவர்கள் நன்றாக அறிவார்கள். ஆகவே முதலமைச்சர் அவர்களை நீங்கள் இன்றைக்கு திமுகவுடைய பொதுக்குழுல செயற்குழுவை கலந்து கொள்ள ஒரு பிரம்மாண்டமான ஆடம்பரமான ஏற்பாட்டை உங்கள் கட்சியில இருந்து செய்திருக்கிறீர்கள். இது மக்களுக்கு இன்றைக்கு எந்த வகையிலே பலன் தரப்போகிறது என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே ஆடம்பரத்தினால், ஆர்ப்பாட்டத்தினால், விளம்பரத்தினால் ஒரு ஆட்சி நின்றதாக நமக்கு வரலாறு கிடையாது. ஆகவே இன்றைக்கு நாடு பற்றி எறிகிற போது நீரோமன்னன் பிடிவாசித்த கதையாக இன்றைக்கு இந்த நாடெல்லாம் பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமைகள், இன்றைக்கு சட்டமன்ற பிரச்சனைகள், போதைப்பொருள் நடமாட்டம், அதில் அயலக நீதி ஈடுபாடு, அவருடைய அனுதாபி பாலியல் வன்கொடுமையிலே தண்டிக்கப்படுவது, இதெல்லாம் மூடி மறைக்கின்ற வகையிலே, திசை திருப்புகின்ற வகையிலே நீங்கள் எத்தனை பிரம்மாண்டத்தை போட்டாலும் சரி, அண்ணா அறிவாலயத்தை நீங்கள் சென்னையிலிருந்து மதுரையில இடமாற்றம் செய்தாலும் சரி, ஆட்சி மாற்றம் என்பது உறுதி. அதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் எத்தனை உளவுத்துறை வேண்டுமானாலும் கணக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மக்கள் உங்கள் ஆட்சியின் மீது கடும் கோபத்திலே, செயலற்ற தன்மையிலே இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் அறிவாலயத்தை இடமாற்றுகிற அந்த வரலாறை நீங்கள் பெருமையாக வேண்டுமானால் பேசிக் கொள்ளலாம். ஆனால் மக்களுக்கு பெருமை தருகிற, வளர்ச்சி தருகிற, மகிழ்ச்சி தருகிற, நம்பிக்கை தருகிற எந்த செயல் திட்டத்தையும் நீங்கள் செய்யவில்லை. ஆகவே அறிவாலய இடமாற்றம் சென்னையிலிருந்து மதுரை என்பது உங்களுக்கு, மக்களுக்கு எந்த பலனையும் தராது. ஆட்சி மாற்றம் தான் மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரும். புரட்சி தலைவர் எடப்பாடியார் மீண்டும் முதல்வராக வருவார். இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் செய்ய தவறியதை இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பை உங்கள் கவனத்திலே கொண்டு வந்தோம். பிரதான எதிர்கட்சி, எங்கள் ஜனநாயக கடமை, எங்கள் ஜனநாயக உரிமை. ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள். செய்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய சகோதர யுத்தம், உங்களுடைய குடும்ப யுத்தம், உங்கள் குடும்ப பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய நெருக்கடி அத்தனையிலிருந்து அவர்கள் செய்கிற தவறுகளை மூடி மறைத்து நீங்கள் சரணாகதி அடைந்து எத்தனை போராட்டம் உங்களுக்கு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அந்த மன போராட்டத்திலே மக்கள் போராட்டங்கள் உங்கள் கவனத்துக்கு வராமல் இருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் செய்ய தவறியதை, நீங்கள் தவற விட்டதை புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு விவசாய முதலமைச்சராக, ஒரு விவசாய மகனாக, பச்சை தமிழர் எப்படி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை முதல்வராக ஒரு முதலமைச்சர் பச்சை கொடி அசைத்து பச்சை தமிழர் திறந்து வைத்தாரோ, அதே போல நிச்சயமாக மதுரைக்கு இந்த திட்டங்களை எல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை மதுரை மக்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.